வீகனிசம் இது வெறும் சாப்பாட்டு விஷயமா இல்ல இது ஒரு தார்மீக கடமையா? இந்த ஒரு கேள்விதான் பாரிஸ் ஆலனுக்கும் அரவிந்துக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய விவாதத்தோட மையப்புள்ளி. வாங்க அந்த அனல் பறந்த விவாதத்துக்குள்ள என்னென்ன முக்கியமான கருத்துக்கள் இருந்துச்சுன்னு நாம இப்போ ஒன்னொன்னா அலசி பார்க்கலாம். சரி, நாம இந்த விவாதத்தை எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இது ஒரு தனிப்பட்ட தேர்வா இல்ல கடமையாங்கிறத பார்ப்போம். அப்புறம் வீகன் ஆக்டிவிசம் பத்தின கருத்துக்கள், இயற்கையை வச்சு ரெண்டு பேரும் எப்படி வாதிட்டாங்க, வீகனிசம் தற்சார்பு கொண்டதா இல்லையா, கடைசியா இன்னும் பதில் கிடைக்காத ஒரு பெரிய கேள்வியோட முடிப்போம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போற விஷயம் இதுதான். வீகனிசம் இது ஒருத்தரோட தனிப்பட்ட சாய்ஸா இல்லன்னா நாம எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு தார்மீக கடமையா? பாருங்க, இந்த ஒரு அடிப்படை வேறுபாட்டுல இருந்துதான் மொத்த விவாதமே கிளம்புது. இங்கதான் ரெண்டு பேரோட பார்வைக்குமான பெரிய வித்தியாசம் தெரியுது. பார் என்ன சொல்றாருன்னா, வீகனிசம் ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம், அதை நாங்க எதிர்க்கலன்னு சொல்றாரு. ஆனா அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, இல்ல, வீகனிசத்தோட இயல்பே அது பரவ வேண்டிய ஒரு கொள்கை தான் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு பர்சனல் சாய்ஸுங்கிறது, இன்னொன்னு மாரல் டியூட்டிங்கு. பாரிஸ் ஆலனோட வாதம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது உங்களுடைய தேர்வா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எப்போ அதை எங்க மேல திணிக்க பாக்குறீங்களோ அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. அதாவது இது மதம் மாதிரி, உங்களுக்கு பிடிச்சா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆனா மத்தவங்களை கட்டாயப்படுத்தாதீங்கிறதா அவரோட பாயிண்ட். ஆனா அரவிந்த் இத ஹோண்டால வேற மாதிரி பாக்குறாரு. ஒரு விலங்க துன்புறுத்துறது எனக்கு தப்புன்னா அதை பாரி செஞ்சாலும் தப்புதானே நான் நம்புறேன். அந்த சித்தாந்தமே உங்களை எதிர்க்க சொல்லி என்னை தூண்டுதுன்னு சொல்றாரு. அவர் பார்வையில இது வெறும் சாப்பாட்டு விருப்பம் இல்ல, அடிமைத்தனத்தையோ கொலையோ எதிர்க்கிற மாதிரி இதுவும் ஒரு தார்மீக கடமை. அதனால இத பத்தி பேசாம இருக்க முடியாதுங்கிறது அவரோட வாதம். சரி, ஒரு விஷயம் பர்சனல் சாய்ஸ், இன்னொன்னு மாரல் டியூட்டின்னு வரும்போது அடுத்ததா சண்டை எங்க வரும்? ஆக்டிவிசத்துல தான். அதாவது இந்த வீகன் போராட்டங்கள், அதோட வழிமுறைகள் எல்லாம் ஒரு எல்லையை தாண்டுதா இல்லையாங்கிறது தான் அடுத்த கட்ட விவாதம். பாரி இங்க ஒரு ரொம்ப கனமான வார்த்தையை பயன்படுத்துறார். நான்வெஜ் ஹோட்டலுக்குள்ள புகுந்து சண்டை போடுறது, இது ஒரு வகையான டெரரிசம்னு சொல்றாரு. அதாவது பிசினஸை பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிற இந்த ஆக்டிவிசத்தை அவர் பயங்கரவாதத்தோட ஒப்பிடுறாரு. ஆனா டெரரிசம்ங்கிற வார்த்தை இங்க சரியா? நம்ம பயங்கரவாதத்தோட வரையறைய பார்த்தோம்னா அது அரசியல் நோக்கத்துக்காக பொதுமக்களுக்கு எதிரா வன்முறையையும் மிரட்டலையும் பயன்படுத்துறதுன்னு சொல்லுது. சோ இது அந்த வரையறைக்குள்ள வருமா? இதுக்கு அரவிந்த் எப்படி பதில் சொல்றாருன்னா, நாங்க இறைச்சி கூடங்களுக்கு போயிருக்கோம், அங்க ரத்தத்தை பார்த்துருக்கோம், அது எங்க மேல எல்லாம் தெரிச்சிருக்கு, அதை பார்த்துட்டு 10 நாளா தூங்காம இருந்திருக்கோம், அவ்வளோ கொடுமையா பார்த்துருக்கோன்னு சொல்றாரு. அதாவது அவர் நேரடியா அந்த மாதிரி போராட்டங்கள்ல ஈடுபடலைனாலும் அந்த மாதிரி தீவிரமான செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சி வேகத்தையும் வலியையும் அவர் புரிய வைக்க முயற்சி பண்றாரு. இந்த விவாதம் இப்போ இன்னும் ஆழமா போகுது, ஒரு தத்துவார்த்தமான கேள்விக்குள்ள நுழையுது. அதாவது நம்மளோட செயல்களை நியாயப்படுத்த நாம இயற்கைய ஒரு காரணமா காட்டலாமா? இங்க பாருங்க, ரெண்டு பேரோட வாதமும் எப்படி பிரியுதுன்னு. பாரி விலங்குகளை வளர்க்கறது இயற்கையான ஒரு கூட்டு வாழ்வு உறவுன்னு சொல்றாரு. எறும்புங்க மாதிரி தான் மனுஷங்களும் செய்றாங்கங்கிறது அவரோட பார்வை. ஆனா அரவிந்த் இது ஒரு லாஜிக்கல் ஃபேலசி, அதாவது தர்க்க பிழைன்னு சொல்றாரு. இயற்கையில நடக்கிறதெல்லாம் மனுஷங்களுக்கு சரின்னு ஆகாதுங்கிறது அவரோட வாதம். பாரியோட வாதம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் சொல்றாரு, இந்த கூட்டுவாழ்வு உறவு மனுஷன் கண்டுபிடிச்சது இல்ல. எறும்புங்க அஃபிட் பூச்சிகளை அதோட கூட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுகிட்ட இருந்து தேன் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா அந்த பூச்சிகளை பாதுகாக்குது. நாம செய்யறதும் அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் சொல்றாரு. ஆனா அரவிந்த் இது ரொம்ப ஆபத்தான லாஜிக்னு சொல்றாரு. இயற்கையில ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தோட குட்டிகளை கொல்லும். அதே லாஜிக்கை வச்சு நான் ஒருத்தரையும் அவரோட குழந்தைங்களையும் கொல்லலாமா? இதுக்கு பேரு தான் அப்பீல் டு நேச்சர் ஃபேலசி. இந்த வாதம் இங்க செல்லுபடியாகாதுன்னு தெளிவா சொல்றாரு. அதாவது காட்டுல நடக்கிறது வேற, மனுஷங்க உருவாக்கின சமூகத்தோட அறம் வேறங்கிறது அவரோட பாயிண்ட். ஓகே, இப்போ தத்துவத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். வீகனிசம்ங்கிறது தற்சார்பு கொண்ட ஒரு வாழ்க்கை முறையா? பாரிச்சாலன் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அவரோட முக்கியமான பாயிண்ட் வைட்டமின் B12. வீகனா இருந்தா இந்த சப்ளிமெண்ட்டை வெளியே இருந்து தான் எடுத்துக்கணும். இது எப்படி தயாராகுதுன்னா, ஒரு பாக்டீரியாவை லேப்ல நொதுக்க வச்சு அதுல இருந்து B12 பிரிச்சு எடுக்கிறாங்க. இந்த மொத்த உற்பத்தி முறைக்கும் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க காப்புரிமை வச்சிருக்காங்க. சோ இப்போ பாரி என்ன கேக்குறாருன்னா, நாளைக்கு உலக அளவுல ஒரு பெரிய நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்க, சப்ளை செயின்லாம் உடையுது. அப்போ இப்படி ஒரு கம்பெனியை நம்பி பேட்டன்ட் பண்ண ஒரு பொருளை நம்பி இருக்கிற இந்த வீகன் வாழ்க்கை முறை தாக்குப்பிடிக்குமா? இது ஒரு பலவீனமான தேர்வு இல்லையா? இதுதான் அவரோட கேள்வி. அவரோட வாதம் சிம்பிள். எனக்கு B12 வேணும்னா நான் ஒரு மாடு வளர்த்து பால்ல இருந்து எடுத்துப்பேன்.
இல்ல ஒரு மீனை பிடிச்சு சாப்பிடுவேன். ஆனா உங்களால உங்க வீட்லயே B12 மாத்திரையை தயாரிக்க முடியாது. நீங்க வேற ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கீங்கங்கிறது தான் பாரியோட அழுத்தமான கருத்து. ஆனா அரவிந்த் இதுக்கு ஒரு எதிர்வாதத்தை வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குற்றச்சாட்டு ரொம்ப செலக்டிவானது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பால், இறைச்சி உட்பட்டா நாம சாப்பிட்ற எல்லா உணவுமே ஒரு முதலாளித்துவ சிஸ்டத்தோட கருவிதான். யார் இங்க உண்மையிலேயே தற்சார்போட இருக்கா? தற்சார்புங்கிறதே இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு கட்டுக்கதை தான்னு சொல்றாரு. கடைசியா இந்த முழு விவாதமும் வெறும் சாப்பாட்டை பத்தினது இல்லைன்னு நமக்கு புரிய வருது. இது அதையும் தாண்டி இந்த உலகத்துல மனுஷங்களோட இடம் என்னங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. சோ நம்ம முன்னாடி 2 கேள்விகள் நிக்குது. நாம இயற்கையோட ஒரு பகுதியா, பாரி சொல்ற மாதிரி இயற்கையோட விதிகளுக்கு உட்பட்டு கூட்டு வாழ்வு முறையில வாழ்றதா நம்ம வழியா, இல்ல நாம இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்களா? அரவிந்த் சொல்ற மாதிரி இயற்கையோட கொடூரங்களை கடந்து நாமளே ஒரு தார்மீகமான இரக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குறது தான் மனுஷங்களோட நோக்கமா? இந்த 2 பார்வைக்குமான இழுபறி தான் இந்த விவாதத்தோட அடிநாதம். ஆக இந்த விவாதம் நமக்கு ஒரு பதிலை விட ஒரு பெரிய கேள்வியை தான் கொடுத்துட்டு போகுது. இயற்கையோட சட்டம் எங்க முடியுது? மனிதனோட தார்மீக கடமை எங்க தொடங்குது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது மூலமா மற்ற உயிரினங்களோட நம்ம உறவு எப்படி இருக்கணும்னு நாம ஒவ்வொருத்தரும் முடிவு செய்ய வேண்டியிருக்கு.